வெல்கம் டு ஒயிட் மூன் கிச்சன். இன்றைக்கி நம்ம வெந்தய சாம்பார் தான் செஞ்சுருக்கோம். இது வெயிலுக்கு ரொம்ப உடம்பை ரொம்ப கூலிங்காக வச்சுக்கும். ரொம்ப ஆரோக்கியமான ஒரு பொருள் தான் வெந்தயம். ஸோ இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம சாம்பார் செஞ்சுருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. வெறும் வானலில் கடல் பருப்பு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கிறேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி இதை எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போ நல்லாவே பொன்முறம் ஆகிடுச்சு, எடுத்து வச்சுக்கலாம். இப்போது வெந்தயம் 1.5 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தீய வேண்டாம், ஓரளவுக்கு இருந்தாலே போதுமானது. அவ்வளோதான், இதுவே நல்லா போதுமான அளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இதையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பருப்பு எடுத்துக்கலாம். நான் மைசூர் பருப்பு எடுத்துக்கிறேன். இதில் இருக்கிற அந்த ப்ரௌனிஷ் கலர் ஒயிட் கலராக மாறுற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், ஹீட் ஆனதும் இந்த ப்ரௌனாக இருக்கிற கலர் ஒயிட்டாக மாறிடும். இதையும் லோ ஃப்ளேமில் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ நல்லாவே மாறிடுச்சு. இதையும் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 7-8 காஞ்ச மிளகாய் அது லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இது எல்லாமே குக்கரில் போட்டுக்கலாம். அது கூட தக்காளி, வெங்காயம், கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, பூண்டு ஒரு 10 பூண்டு போட்டிருக்கேன். இதை அப்படியே குக்கரில் மூடி ஒரு 4 விசில் விட்டுக்கலாம். ஸோ கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு போட்டுட்டு கொஞ்சமாக சீரகம் போட்டிருக்கேன். இப்போ துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருந்த பூண்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பூண்டோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது எல்லாமே ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சுன்னா நம்ம குக்கரில் வச்சுருந்த பருப்பு மசியலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காய பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மசியல் பண்ண பருப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், வெந்தய சாம்பார் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். வெயிலுக்கு ரொம்ப உடலுக்கு தேவையான குளிர்ச்சியை தரக்கூடிய வெந்தய சாம்பாரை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிறதுக்கு செஞ்சுக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான்.